ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செம்மையான ட்ரிக் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக் அப்படின்னா, நம்ம மொபைல் ஒரு வேளை தொலைஞ்சி போச்சு அப்படின்னா ஒன்று நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இல்லைனா நம்ம தெருவாக தேடி திரிவோம், அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். வேறு ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆல்ரெடி மொபைல் தொலைஞ்சி போன கேஸே அவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கும். அதனால் நம்ம மொபைல் திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு 99.99% தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம மொபைல் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்மில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குட போட்ட உடனே உடந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்திங்கன்னா CrookCatcher. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட்டுன்னு கேட்கும். ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எத்தனை அட்டெம்ப்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சைரன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணி ஓகே கொடுங்க. கேமரா ஸ்டோரேஜ் அலோ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அலோ இப்போ ட்ரை கொடுங்க. ட்ரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது உங்களோட பாஸ்வேர்டை தப்பாக போட்டிங்க அப்படின்னா சைரன் வரும். சைரன் வர்றது இல்லாமல் உங்களோட பாஸ்வேர்டு போட்டோ உங்களோட திருடனுடைய ஃபோட்டோவை ஃப்ரண்ட் கேமராவில் கேப்சர் பண்ணி உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடும். உங்களோட மொபைல் ஸ்டோர்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் எந்த லொக்கேஷன்லேருந்து மொபைல் வச்சுருக்கான்றத லொக்கேஷனை கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் திருடன் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அது இல்லாமல் அட்ரஸும் வந்துடும். அதுலேயே எந்த அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அது நீங்கள் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் அவனை ட்ராக் பண்ணிக்கலாம். அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல இருந்து அவன் எந்த ட்ராக், அதாவது எந்த இடத்துக்கு அவன் போயிட்டு இருந்தாலும் சரி, அவன் போகிற இடம் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி ஈஸியாக திருடனை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி விடுங்க காய்ஸ். தேங்க்யூ.